வருகின்ற ஜூலை மாதம் 22ஆம் தேதி யூகேனுடைய வரலாற்றில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட இருக்கு. நீண்ட காலமாக யூகேனுடைய அரசாங்கம் எடுத்த முயற்சிகளின் காரணமாக இது நடந்திருக்கு. இதனால யூகே இருக்கக்கூடிய மைக்ரன்ஸுக்கும் ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கும் இனிமேல் வேலை வாய்ப்புகளை எதிர்பார்க்கிறவங்களுக்கும் ஒரு மிக முக்கியமான அறிவித்தல் வெளியிடப்பட போகிறது அப்படின்ற தகவல் இப்போ ஊடகங்கள்ல பேசப்படுகிறது. இந்த வீடியோவை பொறுத்தவரையில இந்த வீடியோல முக்கியமான 3 செய்திகள் இருக்கு. 3மே மிக முக்கியமானவை. இது உங்களுக்கு கண்டிப்பா உதவியாக இருக்கும். யூகேனுடைய வரலாற்றில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவம், ஒரு கொடூரமான குற்றவியல் சம்பவத்தின் தீர்ப்பு கிடைக்க பெற்றிருக்கு. இதே நேரம் நீங்க பயணம் போறவங்களாக இருந்தா, யூகேனுடைய ஏர்போர்ட்ஸை அடிக்கடி உபயோகப்படுத்துறவங்களாக இருந்தா, இதுவரை காலமும் பின்பற்றப்பட்டு வந்த ஒரு விடயம் இனிமேல் பின்பற்றப்பட மாட்டாது. இந்த ஒரு மாற்றம் யூகேனுடைய பிரதானமான விமான நிலையங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, தொடர்ச்சியாக பாருங்க. இந்த வீடியோவில் வரக்கூடிய தகவல்கள் மிக முக்கியமான தகவல்களாக இருக்க போகிறது. யூகேனுடைய நீண்ட காலமான ஒரு கோரிக்கையாக இருந்தது என்ன அப்படின்னா, பிரெக்சிட்டுக்கு பிறகான பொருளாதார வீழ்ச்சி, ஈயுடன் இருக்கக்கூடிய உறவுகளில் ஏற்பட்டிருக்கிற சிக்கல்கள், யூகேல கட்டுப்படுத்த முடியாமல் போன மைக்ரேஷன், போர்டர் கண்ட்ரோல் ஆகிய பல முக்கியமான விஷயங்களுக்காக மறுபடியும் பிரித்தானியா இயுடன் இணைய வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வந்தது. இதற்கு இயு தரப்புல இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வந்தது. நீண்ட காலமாக இயு தரப்புல இருந்து இதற்கான மாற்று வழிகளாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா யூகேனுடைய அரசாங்கம் அதுல சிலவற்றை ஏற்கலாம், சிலவற்றை ஏற்க முடியாது அப்படின்ற ஒரு இழுபறி கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவே போய்கொண்டிருந்தது. இதுல மிக முக்கியமாக இயுல இருந்து யூகே பிரிந்ததுக்கு பிறகு இதுல தாக்கப்பட்டது இயுவா இல்ல யூகேயா அப்படின்ற ஒரு நீண்ட கால விவாதம் இதுல இடம்பெற்று வருகிறது. ஏற்கனவே நிறைய சமிட்ஸ் நடைபெற்றிருக்கு. இந்த சமிட்கள்லையும் இயுடன் யூகே இணைய போகிறதா, இணையுமா அப்படின்ற பல்வேறு விதமான விஷயங்கள் கடந்த காலங்களில் பேசப்பட்டது. ஆனா அதுல ஒரு அட்வான்ஸ்மெண்டாக இந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி பிரித்தானியாவுக்கும் இயுவுக்கும் இடையிலான உறவுகளை புதுப்பிக்கிற தொடர்பான ஒரு மாபெரும் மாநாடு பிரசல்ஸ்ல நடைபெற இருக்கு. இந்த மாநாட்டை தொடர்ந்து மிக முக்கியமான பல முடிவுகள் யூகேல எடுக்கப்படலாம். இந்த இயுடன் யூகே இணைய போகிற அல்லது இயுடன் உத்தியோகபூர்வமாக யூகே இணையல அப்படின்னாலும் விரிசல் ஏற்பட்ட இந்த உறவை புதுப்பிக்கிறதுக்கான இந்த முயற்சியால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்ற 5 விடயங்கள் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, யூத் மொபிலிட்டி ஸ்கீம். இந்த யூத் மொபிலிட்டி ஸ்கீமை பொறுத்தவரையில இயுடைய நாடுகள் அனைத்துமே யூகே கிட்ட இதை ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பிரித்தானியாவுக்குள் வந்து, அதுவும் குறிப்பாக 30 வயதிற்கு குறைந்தவர்கள் யூகேல வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஃப்ரீயான ஒர்க் பெர்மிட்டை வழங்குங்க. இது டெம்பரரியா இருந்தாலும் பரவாயில்ல, இது செட்டில்மெண்ட்டுக்கான பாத்ல இல்லை அப்படின்னா கூட இதுக்கான ஒரு டெம்பரரி பாத்தை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யூகேனுடைய அரசாங்கத்தை தொடர்ச்சியாக இயு கேட்டு வந்தது. ஆனா இதுல யூகேக்கு ஒரு மாற்று கருத்து இருந்தது. இப்படியான ஒரு திட்டத்தை கொண்டு வரலாமா, கொண்டு வந்தா ஏற்கனவே நடந்த மாதிரியான இந்த விசா அபியூஸ்கள் இல்ல வெளிநாட்டவர்கள் வந்து உள்ள இருக்கிறவங்களுக்கு வேலைகள் இல்லாம போற மாதிரியான விஷயங்கள் நடக்குமா அப்படின்ற ஒரு இழுபறி இருந்து வந்தது. இந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி நடக்க இருக்கிற இந்த மாநாட்டின் போது இதற்கான ஒரு பச்சை கொடிய யூகே காட்டலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இது யூகேல எதிர்காலத்துல வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான ஒரு சாதகமான காரணியாக மாறலாம். இது எப்படி ஒரு சாதகமான காரணியா மாறுது அப்படின்னா, யூகேக்கும் இயு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உடன்படிக்கைகளையும் மாற்றங்களை கொண்டு வரதுக்கான ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை இதுல இடம்பெற போகுது. வர்த்தக ரீதியான உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்றுமதி இறக்குமதிகளுக்கான வரிகள்ல தளர்வுகள் கொண்டு வரது மூலமாக யூகேல இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் இயுவினுடைய நாடுகள்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களை யூகேல தொடங்கி யூகேல அந்த நிறுவனங்களை பெருப்பிக்கிற தொடர்பான விஷயங்கள்ல தளர்வுகள் காட்டப்படுமாக இருந்தா எதிர்காலத்துல லட்சக்கணக்கான வேகன்சிகள் யூகேல உருவாக போகிறது. இந்த யூத் மொபிலிட்டி ஸ்கீம் அப்படின்றது 30 வயதிற்கு குறைந்தவர்கள் தற்காலிகமாக யூகேல வந்து வேலை செய்யறதுக்கான ஒரு பெர்மிட்டா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல பிரித்தானியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. உலகளாவிய ரீதியில இப்போ இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, யுத்தங்கள் மற்றும் பாதுகாப்பு அப்படின்ற விஷயம். இந்த பாதுகாப்புகளுக்காக இயு முக்கியமான உதவிகளை யூகேக்கு வழங்க போகிறது. யூகேனுடைய டிஃபென்ஸை பலப்படுத்துறதுக்கான முயற்சிகளுக்கும் இயு உதவி செய்யும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தகவலும் இதுல வெளியிடப்படுகிறது. எல்லாத்தையுமே தாண்டி இப்போ யூகேல பிரதானமாக இருக்கிற ஒரு பிரச்சனை இந்த போர்டர் கண்ட்ரோல். போர்டர் கண்ட்ரோல்ல பிரான்ஸ்ல இருந்து அகதிகள் பிரித்தானியாவுக்குள்ள வாரதும் இல்ல அகதிகளை நாடு கடத்துறதுக்காக யூகே எடுக்கக்கூடிய முயற்சிகள் தோல்வி அடைகிறது அப்படின்ற பல விஷயங்கள் குறித்தும்
இந்த மாநாட்டில் ஆராயப்பட போகிறது. இந்த ஆராய்ச்சிகளின் முடிவின் போது பிரான்ஸ் இந்த அகதிகளை மீண்டும் பெற்றுக்கொள்றது மற்றும் பிரித்தானியாவில் அகதி தஞ்சம் கோரி அந்த அகதி தஞ்ச கேஸ்கள் தோல்வியடைந்தவர்களை வேறு நாடுகளுக்கு நாடு கடத்துவது தொடர்பான அடுத்த கட்ட திட்டங்கள் நடைபெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அசைலம் கோரிக்கைகளை பொறுத்தவரையில அசைலம் வழங்கப்பட்டவர்களை விட பெண்டிங்ல இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற காரணத்தினால இனிவரும் காலங்களில் இந்த பெண்டிங் அசைலம் கேசஸை யூகேல நடத்தாம இன்னும் ஒரு நாட்டில் ருவாண்டா திட்டம் மாதிரியே ஒரு திட்டம் தான். ஆனா இதுக்காக கொண்டு வரப்பட போகிற நாடு இன்னும் ஒரு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரி ஏதாவதாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு அரசியல் புரசலான கதை அடிபட்டாலும் கூட இந்த ஒரு திட்டமானது யூகேனுடைய போர்டர் கண்ட்ரோல்ல மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறப்போகுது. ஜூலை மாதம் 22ஆம் தேதியை யூகேனுடைய அரசியல் வட்டத்தில் மட்டும் இல்லாம ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அரசியல் வட்டத்திலையும் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இதுல வரப்போகின்ற தீர்மானங்கள் முடிவுகள் குறித்து இயூவுடன் யூகே இணைய போகின்ற அந்த நாளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்றதான் அரசியல் வல்லுநர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கு. வரலாற்றுல எவ்வளவுதான் குற்றவியல் சம்பவங்கள் யூகேல நடந்திருந்தாலும் இந்த ஒரு குற்றவியல் சம்பவம் திடுக்கிட வைக்கிற ஒரு சம்பவமாக பதியப்பட்டிருக்கு. 37 வயதான ஜேமி வாலி அப்படின்ற ஒரு மான்செஸ்டரை சேர்ந்த ஆசிரியர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. இவர் செய்திருக்கக்கூடிய கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா, இவரும் இவருடைய பார்ட்னரும் சேர்ந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிறதுக்கான ஆசையை முன்வைக்கிறாங்க. இந்த குழந்தைய தத்தெடுக்கிறதுக்காக குழந்தைய தேடி அலைகிறாங்க. இப்படி இருக்கும்போது 2022ஆம் ஆண்டு 16ஆம் தேதி ஜூன் மாதம் ஒரு குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தை மான்செஸ்டர் நகரத்துல பிறக்குது. இந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு இந்த குழந்தைய அந்த குழந்தையினுடைய தாய்கிட்ட கொடுக்க முடியாது அப்படின்றது சோஷியல் சர்வீஸால சில காரணங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரணங்கள் என்ன அப்படின்னா, அந்த தாயுடன் அந்த பிள்ளையை அனுப்ப முடியாத சில சைக்காலஜிக்கல் ரீசன்ஸாக இருக்கலாம். அது பற்றி தெளிவாக ஊடகங்கள்ல சொல்லல. இப்படி இருக்கும்போது இந்த 37 வயதான ஆசிரியரும் அவருடைய இன்னும் ஒரு கே பார்ட்னரும் இணைந்து இந்த பிள்ளைய தத்தெடுக்கிறதுக்கு முன்வராங்க. இந்த பிள்ளையும் அவங்களிடம் அனுப்பப்படுது. இப்படி அனுப்பப்படும் போது தொடர்ச்சியாக சோஷியல் சர்வீஸினுடைய இன்வால்மெண்ட் இதுல இருந்து வந்திருக்கு. சோஷியல் சர்வீஸினுடைய இன்வால்மெண்ட்ல இந்த குழந்தை அடிக்கடி சிக்காகிறது. 3 மாதங்களுக்கு ஒருக்கா கிட்டத்தட்ட 20 தடவை வரையில இந்த பிள்ளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த பிள்ளையினுடைய ஹெல்த்ல நிறையவே வீழ்ச்சி சரிவுகள் இருந்திருக்கு அப்படின்ற நிறைய காரணங்களால இது தொடர்பாக சோஷியல் சர்வீஸ் ஒரு பக்கம் கண்காணிச்சு வந்திருந்தாலும் கூட அதற்கு பிறகு ஒரு நாள் 2023ஆம் ஆண்டு பிளாக்பூல்ல இருக்கிற ஒரு வைத்தியசாலையில இந்த குழந்தை அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு ஹார்ட் அட்டாக் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்ற நோய் காரணமாக இந்த குழந்தை உயிரிழக்கிறது. 13 மாதங்களேயான இந்த குழந்தைக்கு நடந்திருக்கக்கூடிய அநியாயங்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த 13 மாதங்களே அடங்கி இருக்கிற இந்த பிள்ளை 40ற்கும் மேற்பட்ட தடவைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதோட இந்த குழந்தையினுடைய பிறப்புறுப்புகள்லையும் நிறைய சிதைவுகள் இருக்கு. அதே நேரம் இப்படியான கொடூரமான சம்பவத்தை செய்திருந்தவங்க அதை வீடியோவாகவும் புகைப்படங்களாகவும் எடுத்திருக்காங்க. இவங்களுடைய போன்ல இருந்து 20ற்கும் மேற்பட்ட புகைப்படங்களும் சில சந்தர்ப்பங்கள்ல இது வெளியே இருக்கிறவங்களுக்கு அனுப்பினதற்கான ஆதாரங்களும் கிடைக்கப்பட்டிருக்கு. இதுல இந்த பார்ட்னருக்கு உடந்தை இல்லை அப்படின்னாலும் இந்த ஒரு சம்பவத்தை தடுக்கல அப்படின்ற காரணத்தினால அவரையும் குற்றவாளியாக போலீஸ் இணைத்திருக்கிறது. இப்படியான ஒரு கொடூரத்துக்கு உள்ளாகி இருக்கிற இந்த குழந்தையானது இந்த குழந்தைக்கு 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல காயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல இந்த குழந்தையினுடைய கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கு. இப்படியான மேலும் பல குழந்தைகளை இவங்க இதுக்கு முன்னால் எடுத்திருக்காங்களா, இப்படியான தொடர்ச்சியான நடவடிக்கைகள்ல இவங்க ஈடுபட்டிருக்கிறாங்களா அப்படின்ற கோணத்திலையும் இப்போ போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இதற்கு பிறகு இவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி கையும் களவுமாக பிடிபட்டிருக்கார். இவரிடம் விழுந்த ஆதாரங்கள், இவருடைய வீட்டில் இருந்த ஆதாரங்கள், குழந்தையினுடைய உடல்நிலை, இது சம்பந்தமா படிக்கும்போது நிறைய விஷயங்களை படிச்சிருந்தேன். ஆனால் அதை தெளிவாக சொல்ல முடியாது. ஸோ உங்களால் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த சம்பவத்தை நீங்கள் கூகுள் பண்ணி தெரிஞ்சு கொள்ளலாம். சில வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணும்போது இது கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் சில வார்த்தைகள் தடைப்பட்டு போகலாம் அப்படின்ற காரணத்தினால இது ரொம்பவே உருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நமக்கும் பிள்ளைகள் இருக்காங்க. பிள்ளைகளுடைய பெற்றோர்களாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. யூகேல கடந்த சில காலங்களாக, அதாவது கடந்த 5 ஆண்டுகளுக்குள்ள இந்த சிறுவர்களுக்கு எதிரான சம்பவங்கள் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்றேன். சோ சம்பவங்கள் நிறையவே நடந்துட்டு இருக்கு. இந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நம்ம மத்தியில இருக்கு. இப்படியானவங்க நிறைய பேர் நம்ம சமூகமா இருக்காங்க, நம்மள ஒருத்தரா இருக்காங்க. இவங்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஒரு 13 மாத குழந்தை அப்படின்னு சொல்லி கூட பார்க்காம அந்த குழந்தைக்கு எதிராக நடந்திருக்கிற இந்த சம்பவமானது நீதிமன்றத்தையே உலுக்கி இருக்கு. குறிப்பிட்டவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. 37 வயதான ஒரு ஆசிரியர், டிசைனிங் துறையில படிச்சிருக்கிற ஒரு ஆசிரியர் ஆசையாக ஒரு பிள்ளைய வளர்க்க எடுக்கிறார். அந்த பிள்ளையை வளர்க்க எடுக்கிறதுக்கு முன்னால கூட
அந்த பிள்ளையினுடைய தாயை பிரிஞ்சு 5 நாட்கள்ல அந்த தாயை பிரிஞ்சு அந்த பிள்ளையை அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. சில பல காரணங்களால தாயோடையும் வாழ முடியாத குழந்தை ஒரு தத்தெடுக்கப்பட்டு அவங்களாலேயே பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டு உயிரிழக்கிறது அப்படின்றது ரொம்பவே கொடூரமான ஒரு சம்பவமாக பிரித்தானியாவினுடைய கிரைம் வரலாற்றில் பதியப்பட்ட ஒன்றாக மாறியிருக்கிறது. அடிக்கடி விமானத்துல பயணம் போகக்கூடிய ஒரு டிராவலராக நீங்க இருந்தா இதுவரை காலமும் இருந்த 100 ml திரவம் அப்படின்ற லிமிட் இனிமேல் செல்லாது என்கிற ஒரு மிக முக்கியமான செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. ஹேண்ட் லக்கேஜ்லயோ கேபின்லயோ நீங்க கொண்டு போகக்கூடிய 100 ml அப்படின்ற லிமிட் இனிமேல் தேவையில்லை. உங்களால திரவத்தை கொண்டு போகலாம். இதற்காக நவீனமயப்படுத்தப்பட்ட சிடி ஸ்கேனர்கள் குறிப்பாக லண்டனுடைய ஹீத்ரூ ஏர்போர்ட்லையும் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த சிடி ஸ்கேனர்கள் மூலமாக நீங்க கொண்டு போற திரவம் சட்ட ரீதியானதா, சட்டத்துக்கு உட்பட்டதா அப்படின்றத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ 100 ml மட்டும்தான் கொண்டு போகலாம். ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு போகணும் அப்படின்னா கூட வெளியே நீங்க ஃபுல்லாக அதை ஊற்றிட்டு தான் கொண்டு போகணும்ன்ற அந்த சட்டம் இனிமேல் பெரும்பாலான ஏர்போர்ட்களில் இருக்காது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. தண்ணி போத்தல்கள் கொண்டு போறவங்களுக்கும் பெர்ஃப்யூம்களை ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போறவங்களுக்கும் இது ஒரு நல்ல முடிவாக, ஒரு நல்ல ஒரு சட்டமாக பார்க்கப்படுது. இனி வரும் காலங்களில் இந்த ஒரு விடயம் தான் அமுல்ல இருக்கும். ஸோ திரவங்களுக்கான லிமிட் அப்படின்றது சில ஏர்போர்ட்களில் தொடர்ந்து இருக்கும். நீங்கள் டிரான்சிட்ல போறீங்க அப்படின்னா அந்த டிரான்சிட் ஏர்போர்ட்ல என்ன ரூல் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இனி வரும் காலங்களில் லண்டன் ஹீத்ரூலையும் இன்னும் பல ஏர்போர்ட்ல நீங்க போகும்போது இந்த ஒரு சட்டத்துக்கு தளர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் மிக முக்கியமான ஒரு தகவலாக இன்றைய நாள் பல ஊடகங்களையும் பேசப்படுகிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.